ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறவர்கள் அவங்க அம்மா பக்கத்தில் என்ன பண்ணுங்க, அமரை செய்யுங்க. வேற யார் பக்கத்திலையும் உட்கார வைக்க அனுமதி இல்லை. இந்த ஓரமாக அப்படியே ஒரே சைடாக பண்ண மற்ற பெரியவர்கள் பக்கத்திலே மாற்றி நம்ம ட்ரமஜிக்கு ஓரமாக வச்சிடலாம். ஹல்லேலூயா. சில பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். அப்பாவோட செல்ல பிள்ளை நான் அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். போன வாரம் அவன் கையில பாடத்தால் கொடுத்துருக்கிறோம். இந்த பாடத்தாலே இருக்கும் முதல் பாடல் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான் அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். கையை தட்டி பாடும். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான் அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான் அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அப்பாவோட செல்ல பிள்ளை நான் அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட
பிதாவோட கரம் நம்ம மேல இல்லைன்னா நம்மளால இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா என்னைக்கு ஒரு நாள் போயிருப்போம் கொரோனா வர. எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் கொரோனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மறித்திருக்காங்க. ஆனாலும் தேவனுடைய கரம் நம்ம மேல. ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிறது அவருடைய கரம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என் திறமை, என்னுடைய ஆள் பலம், என்னுடைய பணபலம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பதவி எதுவுமே நம்மளை வாழ வைக்க முடியாது. எத்தனையோ கோடி இருந்தும் எத்தனையோ தலைவர்கள் என்ன பண்ண முடியல, கிரேட் அலெக்சாண்டர் அவரை பார்த்தீங்கன்னா செத்து போகும்போது அவர் சொன்ன 3 காரியம். ஒண்ணு, என் பணத்தை எல்லாம் இறச்சிக்கிட்டே போகணும், என் பணத்தை என்ன பண்ணணும், இறச்சிட்டே போகணும். 2வது, என்னை தூக்கிட்டு போற ஆள் 4 பேர். யாருன்னா உலகத்திலே உயர்ந்த டாக்டர். ஹல்லேலூயா. டாக்டர் என்ன பண்ணணும், தூக்கிட்டு போகணும். 2வது, என் செவப்பெட்டி எப்படி இருக்கணும், என் 2 கையும் வெளியில நீட்டி இருக்கணும். ஏன் அப்படின்னா உலகத்தில் உள்ள ஞானத்துல சிறந்ததான டாக்டர் கூட என்னுடைய உடலை சரி பண்ண முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் இறச்சிட்டு போக சொன்னாருன்னா, நான் சேர்த்து வைக்கிற கோடிக்கணக்கான பணம் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைக்கவும் முடியாது. 3வது, ஏன் கையை வெளியில வச்சு போக சொன்னாருன்னா, இந்த மயிலிருந்து எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துல படைச்சாரோ வெறும் கையா பிறக்கும் போது யாரும் கோட் ஷர்ட்டோ ஷூவை போட்டு என்ன பண்ணல, பீட்லாண்ட் ஷர்ட்டை போட்டு இல்லைன்னா ஓட்டோ ஷர்ட்டை போட்டு என்ன பண்ணல, பிறக்கல. எப்படி வெறுமையா வந்தனோ திரும்பி போகும்போதும் வெறுமையா யாரும் கூட வர மாட்டாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க கூட, நம்ம உயிர்க்குள்ள நேசிக்கிற யாரா இருந்தாலும் எங்க வர மாட்டாங்க, கட்டாயப்படுத்தி உடன்கட்டை எரிக்க வைப்பாங்களே தவிர விருப்பத்தோட கூட போறதுக்கு ஆட்கள் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சொல்ல போற அப்பாவோட கரம் நம்ம மேல இல்லைன்னா என்னைக்கு ஒரு மனுஷன் நம்மளை கவுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு ஆள் நம்மள பிசினஸை கவுத்து விட்டுருவான், நம்ம குடும்பத்தை உருப்படாத அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கவுத்து விட்டு போயிடும். ஏன்னா பிசாசு சொல்றான், யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அழிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களா, அது வகை தேடி அழிந்து இருக்கும்போது அப்பாவோட காரணம் நம்ம மேல இல்லைன்னா பிசாசோட பார்வை யார் மேல வந்துடும், யார் மேல வந்துடும், நம்ம மேல வரும். வந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மள்கிட்ட இருக்கும் போது எந்த துஷ்ட மிருகமோ எந்த பிசாசின் கிரிகைகளும் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மீண்டும் பாட போறோம். அப்பாவோட கரையின் மேல இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்து விட்டு போயிடுவான் சும்மா. ஹல்லேலூயா. நீங்க பணம்லாம் கொடுத்து கவுக்க சொல்லனே தேவையில்லை, பாத்திர போயிடும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவோட கரம் மேல் இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்து விட்டு போயிடுவான் சும்மா. சொல்லுங்க, அப்பாவோட உலகத்திலேயே இருக்கிற எல்லா தெய்வத்திலையும் அப்பான்னு கூப்பிட அதிகாரம் கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த கடவுளா இருந்தாலும் சரி அப்பான்னு என்ன பண்ண முடியாது, கூப்பிடவும் கூடாது.
ஹalleluya. சில ஆட்கள் மட்டும்தான் உள்ளே போக அனுமதி. கருவறைக்குள்ள போகிறதுக்கு சில ஆட்கள் மட்டும்தான் அனுமதி. ஆனா எல்லாருமே என்ன பண்ணிட முடியாது, உள்ள வரைக்கும் கருவறை வரைக்கும் என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. ஹalleluya. ஆனா இயேசு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரத்தை, புத்திர ஸ்வீகாரத்தை, தகுதியை நமக்கு கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. இன்னொரு பாடலை பாட போறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், நீதிமானின் கூடாரத்தில் என்ன கேட்கும், சத்தம் போடுங்க, கெம்பீர சத்தம். ஹalleluya சொல்லுங்க. என்ன சத்தம்? யாரோட கூடாரத்துல, யாரோட நீதிமான்? ஹalleluya. இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவர் நீதிமான். கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்களா? ஹalleluya. அதான் முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீதிமான் அல்ல, திருவுந்து எடுத்தோம் என்றால் நீதிமான்கள் அல்ல. நீதிமான்கள் வாழ்கிறதான வாழ்க்கையை, இயேசு காண்பித்த வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய நியாய பிரமாணங்களை கை கொள்கிறவனே நீதிமான். ஹalleluya. நம்ம சொல்ல சர்ச்சுக்கு போயிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், திருவுந்து எடுத்துட்டோம், நீதிமான் இல்லை. ஹalleluya. அப்படின்னு சொல்ல வாழ்க்கையில பாவமே வரலையா, பாவமே செய்யலையா? ஹalleluya. ஆண்டரோட நடக்கும் போது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. வசனம் சொல்லுது, ஒரு கடைசியில என்னைக்கு சாகறனோ அன்னைக்கு ரட்சிக்கப்படுவான். அது வரைக்கும் ரட்சிப்பின் பாதையில நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். என்ன பண்றோம்? தினமும் ரட்சிக்கப்படுறோம். என்ன பண்றோம்? தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பாவம் பண்ணும்போது திரும்பி ஆண்டு தூக்குவார், திரும்பி விழும்போது திரும்பி ஆண்டு தூக்குறோம். இதே வேலையை நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஹalleluya. கடைசி வசனம் சொல்லுது, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. நம்ம ஒரு வேலை திடீர்னு ஒரு வியாதியில அப்படியே ரொம்ப சிக்காய் கட்டணும், ஆண்டவருக்கு கண்ணிலையா அப்படின்னு கேட்போமா, கேட்க மாட்டோமா? ஆனா யோபோட வசனம் சொல்லுது, அவன் வாயினால ஒருபோதும் ஆண்டவர் தூசிக்கவே இல்லை. ஹalleluya. கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல வைராக்கியமா வைத்திருக்கிறவனே நீதிமான். ஹalleluya. இந்த பாடலை பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொலைக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பேரும். ஹalleluya. நல்ல சத்தம். ஹalleluya. அவர் ஜனங்கள் பெருக போகிறது. ஹalleluya. ஜீசஸ்.
அவர் உயர்த்த உயர்த்த நாமும் உயரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் உயர்த்த உயர்த்த நாமும். ஆமா, அவர் மற்றவர் குனிய வைக்க நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கீழே தான் போவோமே தவிர மேல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஆண்டுகள் ஆராதிக்கப்புறம் துதிக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, துதிக்கிற நமக்கு என்ன இல்லை? தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிற நமக்கு என்ன இல்லை? தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். நல்ல கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி பார்த்தாலே உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு அடைவதில்லை. தெய்வத்தை நோக்கி பார்த்தாலே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 தெய்வாவே நல்ல கொஞ்ச நேரம் நல்ல வாயில திறந்து விடுதலையோடு ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வானங்களில் கொல்லாதவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓலா சந்தர வரியாந்தரோ லிபியாந்தர அபியாந்தர ஷாகரியாந்தரமா லிபியாந்தர ஷாகரியாந்தர வரியாந்தரமா. நல்ல வாயில் திறந்து நல்ல ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாகர அரபியாந்தர ரோகரியாந்தர லிபியாந்தர ஷாகரியாந்தரமா லிபியாந்தர ஷாகரியாந்தரமா ஓ லிபியாந்தர ஷாகரியாந்தரோ லிபியாந்தர ஷாகரியாந்தர ரபியாந்தர யாந்தர லிபியாந்தர ஷாகரியாந்தர லிபியாந்தரமா ஓ ராமா ஷாகர ஆகரியாந்தரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா. ஓ ஹல்லேலூயா. அநேக ஸ்தோத்திரங்களால் கிருபைகள் பெருகும். நல்ல வாயை திறந்து ஒரு விடுதலையோடு ஒரு விடுதலை உண்டாகட்டும். நம்ம மத்தியில் தேவ பிரசன்ன அசைவாடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ராமஹதரா ஷாகரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா. நல்ல வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிறைவேற்றுவேன் சொன்னவர். ஓ ராமஹதரா ஷாகரியாந்தரமா லிபியாந்தர ஷாகரியாந்தரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா லாகரியாந்தரமா. நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்கள் பேசுகிறான். ஹல்லேலூயா. ராமா ஷியாந்தரபோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா. தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுடைய உற்சாகத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தேவ அபிஷேகம் என்பது ஒரு ஆரவார சத்தத்தோடு அல்ல, ஓ கர்த்தர் மெல்லிய அகந்த சத்தத்தோடு கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு ஓ ராமஹதரா ஷாகரியாந்தர. அந்த தேவன் மேல ஆசீர்வாதத்தோடு நல்ல விட்டு கொடுப்போம். ஆவி ஆத்ம சரீரங்களாக ஒரு தேவ பிரசன்ன கடந்து வருவதாக. ஒரு இப்பொழுது தேவ மகிமை ராஜா ஓ வெளியரங்கமாக ஓ லிபியாந்தர ஷேயப்பதரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா. ஓ தேவ பிரசன்ன மேல அளவில்லாமல் ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தினால ஒரு அக்கினியை போல வந்து அது இப்பொழுது பற்றி பிடிக்கிறது சொல்லுவேன். இப்பொழுது பற்றி பிடிப்பதாக ஒரு அக்கினி ராஜா. ஒரு அக்கினி ஓ நாங்கள் எதிர்பார்த்த அக்கினி அல்ல, ஓ கர்த்தர் பரலோகத்திலிருந்து இயக்கப்படுகிற அக்கினி. அது வானங்கள் கொள்ளாதது, மனிதனால் கொள்ளாதது, மனிதனால் ஜீவிக்க முடியாதது. ஓ பரலோக அக்கினி இது வேலை இறங்குவதாக. ஓ மாம்சமான யாவர் மேலும் ஒரு ஆவி மூன்று வேலைகள் இந்த வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஓ ஹல்லேலூயா. ஓ டைகுலா பலமாய் இறங்கட்டும். அக்கினியாய் இறங்கட்டும். ஓ ராமா ஷாகரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரோ லிபியாந்தர ஷாகரியாந்தரமா. ஓ ஹல்லேலூயா.
ஷியாக்கரபி ஆந்தரா ஓரி ஆந்தரபா ஓரி ஆந்தரா ஷியாக்கரே ஓரபா ஷாக்கரா பலா பலா ஷாக்கரா பலா பலா நீதி ஆந்தரா ஷாக்கரபி ஆந்தரா ஓரி ஆந்தரா நீதி வெளிச்சத்தை போல ஆக்குகிறதான தேவனாக வெளிச்சத்தை பட்டதாலே போல ஒரு மாற்றுகிற தேவனாக ஓரபா ஆந்தரா ஷாக்கரபா நீதி ஆதரி ஆந்தரபோ ரபனா ஷாக்கரி ஆந்தரபி ஆந்தரபா ஷாக்கரா ஓரபா ஷாக்கரி ஆந்தரபா ஓரிபி ஆந்தரா ஷாக்கரபி ஆந்தரபா ஷாக்கரி ஆந்தரா ஓரபனா ஷாக்கரபி ஆந்தரா ஆந்தரா ஓ தாய்குலா 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 ஓரபா ஷாக்கரபி ஆந்தரபா ஆந்தரபா ஓரகலபா ஷாக்கரபி ஆந்தரபா ஓரபனா ஷாக்கர் அக்னியாய் இறங்கிடுமே அக்னி காற்றாக வீசிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே தெய்வத்தை நோக்கி பார்த்துட்டோமே ஓலாமா ஷாக்காதரி ஆந்தரா நல்ல கர்த்தரை நோக்கி அக்கினியா இறங்குவதாக நடுவே ஒரு பெரு காற்றா இறங்குவதாக உங்களது கர்த்தர் நேராய் திருப்பப்படட்டும் ஓலாமா ஷாக்காதரபி ஆந்தரபா ஓரிபி ஆந்தரா ஷியாக்காதரபி ஆந்தரபா ஓலாமா ஷாக்காதரபி ஆந்தரா ஓ டைக்குல தெய்வத்தை நோக்கி நல்ல 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 ஆண்டவர் நோக்கி விடுதலையோடு உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் ஆண்டவருடைய திருப்பப்படட்டும் வீணான சிந்தனைகள் அல்ல ஓ மாறுபாடான சிந்தனைகள் அல்ல கர்த்தருடைய சிந்தைகள் திறப்புவோம் கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஓனா பாஷா கதரை அந்தரபா அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவால வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் ஓ அக்னியாய் இறங்கிடுமே அக்னி காற்றாக வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே அக்னியாக பாய்ந்திடுமே அக்னியாய் ஓ அக்னியாய் இறங்கிடுமே அக்னி காற்றாக வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் ஒரு அக்னியாய் இறங்கிடுமே அக்னியாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் அக்னியாய் இறங்கிடுமே அக்னியாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஏழு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் தாகிறேன் அதிகாரம் தந்திடுவே திட்ட தரிசனம் உரைத்திடுவே ஏழு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் தாகிறேன் அதிகாரம் தந்திடுவே திட்ட தரிசனம் உரைத்திடுவே அக்னியாய் இறங்கிடுமே அக்னியாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னியாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னியாவாக அமர்ந்திடுமே
மாம்சமான யாவரும் வேகமாய் காண்பார்கள் என்று சொல்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல வேண்டும். ஒரு தாய் போல எங்களை தேற்றி வருகிறான தெய்வத்தை நோக்கி தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் தெய்வமே. தாய் போல என்னை தோல் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஓ நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோள் போல புரிந்து கொள்ள என் நேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், என் தோள் போல புரிந்து கொள்ள என் நேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையா.